ஹலோ எவ்ரிவன். பஞ்சமகா பூதங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் நம்ம பாடி. அண்ட் இந்த பூதங்கள் எல்லாம் நம்ம பாடியில் இம்பேலன்ஸ் வரும்போது தான் நம்ம சொல்கிற திரிதோஷா, வாதா, பித்தா, கபா இந்த 3 தோஷங்கள் வருது. அண்ட் இந்த இம்பேலன்ஸை எப்படி முத்ரா பண்ணி பேலன்ஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதம். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற முத்ரா வாயு முத்ரா. உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரோட டிப்பை தம் ஃபிங்கரோட லாஸ்ட் லைனில் வச்சு ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட தம் வந்து மடக்கி உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே வச்சுருங்க. மற்ற 3 ஃபிங்கரும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அண்ட் இந்த முத்ரா நீங்கள் 2 ஹேண்ட்லேயும் சைமல்டேனியஸாக பண்ணணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த முத்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது தெரியாதவங்க நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை பார்த்துட்டு வாங்க. அண்ட் அந்த முத்ரா ஒரு 14 days பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்ரா ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. நம்ம பாடியில் இருக்க காற்றை பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த முத்ராவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் மைண்டை காம் பண்ணி உங்களோட அன்வான்ட் தாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அண்ட் உங்களோட மைண்டை ஸ்ட்ராங்கராக பில்ட் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் மற்ற பூதங்களை பேலன்ஸ் பண்ண என்ன முத்ராஸ் பண்ணலாங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன்.